மகாவுக்கு வந்து உதவி பண்ணதால் சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதை கேட்ட மகா வந்து சொல்கிறாங்க, என் அக்காவுக்கும் இப்படி தானே நான் பண்ணேன் அப்படின்னோடனே, உன் அக்கா வந்து நல்லது செய்யலை, அவள் வந்து ஏமாத்தினா, ஆனால் என் தம்பி அப்படி கிடையாது, அதனால் நீ நல்லதுக்கு தான் துணை புரிஞ்சிருக்க, அதனால தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். என் தம்பி அந்த பொண்ணு எவ்வளோ விரும்புகிறான்னு எனக்கு தெரியும், அவங்க காதலுக்காக நீ உதவி பண்ணது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து மகா யோசிக்கிறாங்க, எல்லாரோட காதலையும் பற்றி கவலைப்படுறாரு, ஆனால் இது வரைக்கும் வந்து நான் அவர் மேலே வச்சுருக்க காதலை அவர் புரிஞ்சிக்கல, அதுதான் கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க மகா. அடுத்து வந்து மகா வந்து எல்லா வேலையும் பார்த்து விஜய்க்கு தேவையானதெல்லாம், கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாமே பார்த்து செய்கிறாங்க. 2 வீட்டுக்காரங்களும் வந்து பத்திரிக்கை அடித்து வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ மகா விளக்கேற்ற சொல்கிறாங்க, மகா விளக்கேற்ற போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சித்ரா வந்து அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ மகா விளக்கேற்றினோன்னு பத்திரிக்கை எரியும் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு அவங்க பையன். என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்றாரு கௌதம். ஆமாம், அதில் வந்து நான் என்ன கலந்துருக்கேன் தெரியுமா, எரியிற பொருளை கலந்துருக்கேன், பாஸ்பரஸை. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அது எரியும். அப்புறம் என்ன மகாக்கு இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமாவாமா? ஆமாம், அபசகுணம் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு நிறுத்தவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி மகா விளக்கேற்றுறாங்க. அதே மாதிரி பத்திரிக்கை லைட்டாக எரியுது. அதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாக மகா ஓடி வந்து அப்படியே அணைக்கிறாங்க. உடனே வந்து இவளுக்கு வந்து என் பொண்ணு நல்லா இருக்கிறது பிடிக்கல, இவள் வேணுமே தான் இப்படி பண்ணுறா, கொஞ்ச நாளாகவே நானும் பார்த்துட்ருக்கேன், எல்லாமே வந்து ஏடாகூடமாக பண்ணுறா, என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மகாவை அனாமிகாவுங்க அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. அதே மாதிரி வந்து அனாமிகாவும் அமைதியாக இருக்காங்க. அதை கேட்டுட்டு இதெல்லாம் பார்க்குற விஜய் வந்து நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, எங்கள் அண்ணி அப்படி பட்டவங்க இல்லை சொல்கிறாங்க. உடனே வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட சூர்யா வந்து செமைய டென்ஷன் ஆகிறாரு. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில், மகா எப்படிப்பட்டவனு எங்களுக்கு நல்லாவே தெரியும், புரியுதா, இந்த கல்யாணம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு மகா என்னென்ன பண்ணான்னு எனக்கு தெரியும், அதனால் அப்படிப்பட்டவளை வந்து என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்கள், இங்கே பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ தான், புரியுதா, தேவையில்லாதெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா அப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அனமேக்கு வீட்டில் எல்லாரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, என்ன நடந்தாலும் சரி, உங்கள் பொண்ணு வந்து எங்கள் வீட்டு மருமகன் நாங்கள் வாக்கு கொடுத்தது தான், அதனால் எந்த பிரச்சனையும் கல்யாணத்தில் வந்தாலும் சரி நாங்கள் கல்யாணத்தை நடத்தி தான் தீருவோம். இந்த வீட்டு மருமக அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் எல்லாருக்குமே வந்து எல்லாம் பார்த்து செய்யக்கூடிய மகா வந்து நீங்கள் மோசமாக பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அப்படியே வந்து அனம்பிக்கை வீட்டில் அப்படியே டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து ஆமாம் அவன் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டின்னு சொன்னோன்னே, சாரிங்க மன்னிச்சிடுங்க, ஏதோ டென்ஷனில் சொல்லிட்டோம், சரி ஓகே இப்போ மகாவை பகைச்சிக்கிறது நல்லதில்லை, அப்புறம் இவளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனமிக்காவும் அவங்க அம்மா அப்பாவும் முடிவு பண்ணுறாங்க. அம்மா வந்து இதையெல்லாம் பார்த்து மனசை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கோடீஸ்வரன் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, இங்கே பாரு பிரபா, இதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்காத, புரியுதா, பழைய நினைப்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து பிரபா வந்து கூப்பிட்றாரு, இங்கே பார் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க, மருதாணி எல்லாருக்கும் எதுவுமே வைக்கணுமா, அதே மாதிரி வந்து இங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கூட்டிகிட்டு போயிட்டு விடுறாரு ஃபங்க்ஷனில். அப்போ பிரபா ஒதுங்கி போகிறாங்க, அதெல்லாம் தெரியாது, வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, சரி புருஷன்லாம் பொண்டாட்டிக்கு வந்து மருதாணி வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து அனாமிகா கையில் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரு. அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உடனே விஜய் என்ன பண்ணுறாரு, ஓடி போயிட்டு நம்ம பிரபாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க கைக்கும் வைக்கிறாரு. அதை பார்த்து அனாமிகா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க, என்ன இவர் இப்படி மோசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து எல்லாம் முன்னாடி வந்து பிரபாவுக்கு வந்து வச்சுட்டோன்னே அனாமிகா அவளை தாங்கிக்கவே முடியல, செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து அவங்க அம்மா பற்றி சொல்கிறாங்க, பாத்தியா எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை இதெல்லாம் நல்லாவா இருக்குது, அவள் கையில் எதுக்கு வைக்கிறாரு எல்லாம் முன்னாடியும், நீ இதை விடவே விடாத அப்படி சொல்லிட்டு நல்லா போட்டு கொடுக்குறாங்க. உடனே அனாமிகா டென்ஷன் ஆகி அந்த கிளம்பி போகிறாங்க. பின்னாடி வருவார்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே பின்னாடி வராமல் வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நம்ம பிரபா கிட்ட பேசிக்கினே சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு மருதாணி வச்சுட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்குற அனாமிகா மேலும் கோவம் அடைகிறாங்க. உடனே வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னோடனே, தனியாக தான் பேசணுன்னா பிரபா நகர்த்து போகிறாங்க. நம்ம ப்ரோ அதை நான் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சட்டை போடுறாங்க. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு விஜய். இதர் முடியுது.